பெரிய ஆச்சரியமான ஒரு வருந்தத்தக்க ஒரு வரியை பயன்படுத்தியிருக்கிறாரு. தேர்தல் ஆண்டில் கூட தமிழகத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்கள் அரசியலை தேர்தலை மையப்படுத்தி தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறப்பாங்க. தேர்தல் ஆண்டில் கூட ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, தேர்தல் ஆண்டில் கொடுக்குறதுக்கு இதுனா லாட்ரி சீட்டா, பம்பர் பிரைஸா, என்னது? பட்ஜெட்டுங்கிறது நிதி நிலைமை சார்ந்தது. நம்ம ஒரு உள்கட்டமைப்பில் இந்தியா இதற்கு முன்னாடி பார்த்திராத வகையில் 75 வருஷத்தில் பார்த்திராத வகையில் லாஸ்ட் 11 இயர்ஸில் நம்ம பார்க்குறோம். உள்கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய முதல் கண்கூடாக பார்க்குறோம். மாநில சாலைகள் எப்படி இருக்கின்றன, தேசிய நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்களுடைய ஊரில் உங்களுடைய தெருவில் நீங்கள் சாலைகளை பாருங்கள், அண்ட் ஹைவேஸ் நீங்கள் சாலைகளை பாருங்கள், இந்த வித்தியாசம் தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொன்ன என்னுடைய ஊர்லேருந்து சென்னைக்கு நான் 12 மணி நேரம் பயணிச்சுட்டு இருந்தேன். இன்னும் 7.5 மணி நேரத்தில் நிற்கிறேன். இது எப்படி சாத்தியமாகுது? 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் மிச்சமாகுது. எவ்வளோ ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் கூடுன்னு பாருங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 7 காரிடார் விட்டுருக்காங்க, ஸ்பெஷல் ஹைவேஸ் ட்ரெயின் காரிடார்ஸ். அதில் 2 தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத். சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத் முக்கியத்துவம் இல்லாதன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி வளர்ச்சி நோக்கி போகிறத கண்டுக்காமல் தேர்தல் ஆண்டில் கூட ஒன்றும் செய்யலையேன்னு சொல்கிறது, தேர்தலுக்கு தேர்தலாக நாங்கள் வேலை பார்ப்போம்னு திமுகவே ஒப்புக்கொள்வது போல இருக்குது. அப்படி செய்யாதனால இது ஒரு நேர்மையான அல்லது ஒரு விஷனரி பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியுமா சார்? தமிழ்நாட்டுக்கு செய்யலையான்னு கேளுங்க. இப்போ பொதிகை டூரிசத்துக்கான விஷயங்கள் என்னது, ஆதிச்சநல்லூருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, ரயில்வே 2 கார்டாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் என்னதுன்னு சொல்லுங்கள். இது போக நிதி போயிடும். 41% நம்ம கொடுத்துருக்கோம், இதில் இல்லைன்னு சொல்லுங்கள்.